காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா, நம்மளோட சரவணன் பயங்கரமா தங்கமயில் மேலே கோபப்பட்டுட்டு இருக்காரு. கேட்குறாரு, உனக்கு தெரியாதா இந்த கடைக்கு பொருள் மளிகை பொருளை நம்ம கடையில இருந்து தான் கொடுத்து விடுறோம் அப்படின் போது மண்டே ஆட்டுறாங்க தெரியும் அப்படின்ட்டு. ஏன் மயில நீ இப்படி பண்ண அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்லை மாமா ஸ்கூல் வேலையை விட்டு நின்னதுமே சொல்லலான்னு தான் நினைச்சேன், ஆனால் பயமா இருந்துச்சு மாமா வீட்டில் சொல்ல அப்படின் போது, வீட்டில் சொல்ல பயந்தா கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, உன்கிட்ட நான் எதையாவது மறைச்சிருக்கேன், உன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், உன்கிட்ட நான் சத்தமா கூட பேசினது கிடையாது, நீ என்ன சொன்னாலும் நம்பியிருக்கேன், எவ்வளவு ஒரு கேனையா நான் இருந்திருக்கேன் பாரு, நீ என்ன சொல்ற, இந்த இடத்துல இறக்கி விட சொல்றியா எடுத்துவேன், அதுதான் என் பில்டிங்னு சொல்றியா நம்புவேன், நீ திடீர்னு எங்கேயாவது இருந்து ஓடி வருவேன் அதையும் நான் நம்புவேன், ஒரு இடத்த நாள் காமிச்சு இதுதான் எங்க ஓனரோட வீடு, இங்கதான் மீட்டிங் நடந்துச்சுன்னு இந்த ஹோட்டல்ல தானே காமிச்சேன், இப்படி நீ என்ன சொன்னாலும் நான் நம்பினேனே, என்னால எவ்வளவு கிறுக்கனா இருந்திருக்கல்ல, பொண்டாட்டி என்ன சொன்னாலும் நம்பணும் அப்படி நான் இருந்திருக்கேன், நீ என்னையே நீ ஏமாத்திட்டல அப்படின் போது, இல்ல மாமா தப்புதான் மாமா அப்படின் போது, எப்படி மயில உன்னால அப்படி பண்ண முடியும், நான் உன்கிட்ட எவ்வளவு ஓப்பனா இருக்கேன், ஆனால் என்ன ஏமாத்த உனக்கு எப்படி தோணுச்சு, தப்பு மயில உன்னை நம்பினவங்கள என்னையும் என் குடும்பத்தையும் நீ ஏமாத்தினது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு போயிடுறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மீனாவை காட்டுறாங்க. ஸோ மீனா வேலை முடிச்சு வராங்க, வரும்போது அப்படியே அந்த எதிர்த்த வீட்டு பார்த்து முறைச்சிக்கிட்டு வராங்க. இப்போ வந்து சண்டை போட வேண்டியதானே, நான் இருக்கும்போது என்கிட்ட பேச வேண்டியதானே, நான் இல்லாத நேரம் வந்து சண்டை போடுறாங்க, இப்போ வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், என்கிட்ட வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவங்க கோச்சிக்கிட்டு அப்படியே வராங்க, வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கே கோமதி அண்ட் பாண்டியன் இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க, மாமா நான் உட்காரட்டுமா அப்படின்னு, ஏ உட்காருமா அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. கோமதி நான் வேணா உனக்கு டீ போட்டு தட்டுமான் போது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை பாண்டியன் கிட்டே காட்டுறாங்க. லைக் சக்திவேலோட அந்த கடையை இடிக்கிறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் இருக்கும் இல்லையா, அதை காமிச்சு மாமா இதை படிச்சு பாருங்க, நான் எந்த உள்நோக்கத்தோடையும் அவங்கள பழி வாங்கணும்லாம் நான் பண்ணல, ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அது கவர்மெண்ட்டோட இடம், அதில் நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேருக்கு எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ எல்லா கடைக்குமே நோட்டீஸ் அனுப்பணும், மற்றவங்கெல்லாம் மாறிட்டாங்க, கடையை இடிச்சிட்டாங்க, ஆனால் இவங்க மட்டும்தான் மாமா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை படித்து பார்க்குறாரு பாண்டியன். படித்து பார்த்துட்டு, பா எதுக்குப்பா நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், அதாவது நீ செந்தில கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இனிஷியலாக எனக்கு உன்னை பிடிக்கல தான், ஆனால் அதுக்கப்புறம் நீ ஒவ்வொருத்தர் கூடயும் எவ்வளோ அன்பா நீ இதாக இருக்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு, மீனா நல்ல புள்ள, அது வந்து ரொம்ப அதோட வேலையிலும் கரெக்டாக இருக்கும், குடும்பத்தையும் எப்படி அனுசரித்து போகிற நல்ல புள்ளன்னு எனக்கு தெரியும்ப்பா, நீ இதை என்கிட்ட சொல்லவே வேண்டாம், அவனுங்களை பற்றி நமக்கு தெரிஞ்சது தானே, அவனுங்க அப்படிதான் பண்ணுவானுங்க, இதில் வேற வந்து சத்தம் போட்டுட்டு போயிருக்கானுங்க அப்படின் போது மீனா கேட்குறாங்க, ரொம்ப கத்துனாங்களா அப்படின் போது நம்மளோட கோமதி சொல்கிறாங்க, பாண்டியன் சொல்கிறாரு, நான் இல்லைம்மா வீட்டில் அப்படின் போது, நாங்கள் 2 பேரும் தான், செந்திலும் நானும் தான் இருந்தேன், செந்தில் நல்ல வார்த்தைக்கு வார்த்தை அவனும் நல்ல ரிப்பீட் கொடுத்துட்டா, அதுவும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து ஆள் இல்லைனா தான் ஓவராக சவுண்டு, ஆள் இருந்தால் தான் ஓவராக சவுண்ட் விடும், ஆள் இல்லைன்றனால 2 நேரம் கத்திட்டு போயிருச்சு அப்படின்றாங்க. ஸோ மீனா ஃபீல் பண்ணுறாங்க, ஆஃபீஸோட ப்ராப்ளம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சா நான் வந்துருச்சு அப்படின் போது பாண்டியன் சொல்கிறார், நீ ஏமா கவலை படுற, நீயா பிரச்சனை தேடி போலியே, நீ உன் வேலையை பார்த்துருக்க, உன் கடமையை நீ பண்ணியிருக்க, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரியும் உன்னை பத்தி, நம்ம தான் ஆக்சுவலி கோவப்படணும், அதாவது நீ உன் வேலையை செஞ்சிருக்க, உன் வேலையை செய்ய விடாம உன்னை தடுத்தானுங்கன்னு சொல்லி அவனுங்க மேல நாம தான் கோவப்பட்டு சண்டை போடணும், அவனுங்க வந்து சண்டை போட்டிருக்கானுங்க, அவனுங்க அப்படிதாம்மா, அவனுங்க சும்மாவே மெல்லுவானுங்க வாயை போட்டு, இப்போ அவள் கிடைச்ச மாதிரி இருக்கறனால எதையாவது ஒன்று பண்ணுவானுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் ஹாப்பியாக கிளம்பிட்டாரு பாண்டியன். அதுக்கப்புறமா நம்ம ராஜி வராங்க. ஸோ ராஜி, கோமதி, மீனா 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட இவங்க கோமதி கேட்குறாங்க, ஏய் ரொம்ப சின்ன கடையா பெரிய கடையாடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, மீடியமான ஒரு கடைங்கத்தை அப்படின் போது, என்னதான் இருந்தாலும் எவ்வளோ பொருள் போட்டிருப்பாங்க, அது எவ்வளோ நஷ்டம் இல்லை, நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ மீனாக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. மீனா இருந்துட்டு, அத்தை அங்கே இருக்கிற எல்லா கடையுமே ஆக்கிரமிப்பு கடை தான், எல்லாரோடதும் நாங்கள் ரிமூவ் பண்ண சொல்லியாச்சு, ஆனால் இவங்க மட்டும் பண்ணலை அப்படின்னா, சொந்தக்காரங்க நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா அது என் வேலைக்கு பிரச்சனை தானே, சரி வேலையை கூட விடுங்க, ஆனால் என்னோட நேர்மைக்கு அது பிரச்சனை தானத்தை அப்படின் போது, கரெக்டு தாண்டி, இருந்தாலும் அவ்வளோ பெரிய கடையை இடிக்கும் போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தானடி இருக்கும் அப்படின் போது, நான் என் கடமைக்கு என் வேலைக்கு நான் கரெக்டாக இருக்கணும் தானத்தை அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விட்ரி, ஆல்ரெடி எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இது வேற புதுசாக இருக்குது, இனி என்ன பண்ண போகிறானுங்களோ அப்படின்ற மாதிரி, என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் அண்ணனுங்களோட கடை இடிஞ்சிருச்சேன்ற ஒரு வருத்தம் கோமதிக்கு இருக்கிறது தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் ராஜி கிட்ட கேட்குறாங்க மீனா, ராஜி உனக்கு எதுவும் என் மேலே வருத்தமா ராஜி அப்படின் போது, அக்கா எனக்கு எதுக்குக்கா வருத்தம் அப்படின்றாங்க ராஜி. இல்லை உங்கள் அப்பா சித்தப்பா கடையை நான் இடிச்சிட்டேன் அப்படின்ற வருத்தமான் போது, அக்கா எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை தான் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கடமை உணர்வாக உங்கள்
வேலையை பண்ணியிருக்கீங்க, இதில் என்னக்கா தப்பு இருக்குது, எனக்கு அதனால எந்த வருத்தமும் கிடையாது, உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா அப்படின்ட்டாங்க. ஸோ ராஜியோட இந்த பெரிய மனசு இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. லைக் நமக்கு என்னதான் இருக்கட்டுமே, நமக்கு அப்பா அம்மா அப்படின்னு வரும்போது சம்திங் அவங்க நமக்கு ஸ்பெஷலாக தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் அதையும் புரிஞ்சு எனக்கு அப்பாவை பிடிக்கும் தான், சித்தப்பாவை பிடிக்கும் தான், பட் அவங்க தப்பு பண்ணால் அது கேட்கறது கரெக்ட் தான் அப்படின்னு ராஜியோட அந்த மனசு நல்லா இருந்தது. ஸோ மீனாவை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ மீனா சொல்கிறாங்க, நீ அதை என்ன புரிஞ்சுக்கிட்டே எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கோமதி ஒரு பாயிண்ட்ல சொல்கிறாங்க இல்லையா, இருந்தாலும் நீ யோசிச்சிருக்கு பண்ணியிருக்கலாண்டி அப்படின்னாங்களே. பட் ராஜி அது இல்லாமல் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. அந்த ஒரு கோ சிஸ்டர்ஸ்குள்ளே இப்படி ஒரு பாண்டிங் இருக்கிறத பார்க்க நல்லா இருந்தது. அண்ட் அடுத்த சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அரசிக்கு சதீஷ் கால் பண்ணுறாரு. ஸோ அவங்க அசைன்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, ஈவினிங் டைம் போல இருக்கு. அவங்க உடனே ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அரசி எப்படி இருக்கீங்க அப்படின்போது நல்லா இருக்கேன் அப்படின்றாங்க. திருப்பி என்ன கேட்கவே மாட்டியா அரசி அப்படின்போது எப்படி இருக்கீங்க அப்படின்போது, ஆமாம் நான் கேட்டோன்னு நீ கேட்க வேண்டான்ற மாதிரி கோச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் உனக்கு மதியமே கால் பண்ணியிருந்தேனேன் போது, ஆமாம் நான் வந்துட்டு காலேஜில் இருந்தேன் அப்படின்றாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, சரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு கூப்பிடவே இல்லையே, ஏன் என்கிட்ட பேசவே மாட்ற, 1-2 வார்த்தை தான் பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்க ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலையாக இருக்கிறதப்போ அசைன்மெண்ட் எழுதிட்டுருக்க, நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. அப்புறம் உடனே யோசிக்கிறார், சரி மீனாக்கு ஃபோன் பண்ணுவோன்னு மீனாக்கு கால் பண்ணுறாரு. மீனாக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. மீனா கேட்குறாங்க, என்ன அரசிக்கிட்ட எதுவும் பேசணுமான் போது, அரசி ஃபோன் நம்பர் தான் என்கிட்டே இருக்கேன், பேசுறதா இருந்தால் நான் அவட்டே பேசிடுவேன் அப்படின்னு. ஆமால அப்புறம் என்ன எனக்கு கூப்பிட்டீங்கன்னு போது, எனக்கு ஒரு விஷயம் புரியல, அரசிக்கு உண்மையாகவே இந்த கல்யாணத்தில் இஷ்டமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க இருந்துட்டு, ஏன் அரசி எதுவும் சொன்னாலா அப்படின்னு மீனா பயப்படுறாங்க. இல்லைல்ல அவள் பேசவே மாட்றா, 2 வார்த்தைக்கு மேலே என்கிட்ட பேச மாட்றா, அவள் நான் எவ்வளோ கூப்பிட்டாலும் அவளை கால் பண்ணாலும் பேச மாட்றா, ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறா அப்படின் போது மீனா இருந்துட்டு, இல்லை அரசி ரொம்ப கூச்ச சுபாவம் அதனால தான் போது, அதனால என்ன, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் தானே, என்கிட்ட பேசினா என்ன அப்படின் போது, அது அவளுக்கு புரியல, நான் சொல்லி அவளை பேச வைக்கிறேன் போது, ஐயோ வேணாம் நீங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி பேச வைக்க வேணாம் அப்படின்னு சதீஷ் சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க உடனே அவளை கத்தியை காமிச்சோன்னு இப்போவே பேசுன்னு சொல்ல போகிறது இல்லை, அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானமா, நீ பேசுமா தப்பில்லைன்னு மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு இங்கே அரசி ரூமுக்கு வராங்க. அரசி ரூமுக்கு வந்துட்டு, அரசி நீ ஓகே தானே, நல்லா தானே இருக்கிற, அவன் குமார் எதுவும் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணல தானேன்னு போது, இல்லை நீ அவன் வரவே இல்லை அதுக்கப்புறம் அப்படின்றாங்க. அப்புறம் இவங்க கேட்குறாங்க, ஏன் அரசி நீ வந்துட்டு இவர்கிட்ட சதீஷ்கிட்ட பேசுனியா அப்படின்னு கேட்கும்போது, அவர் இப்போ கூட கால் பண்ணார் தான், ஆனால் என்னால் பேச முடியல அண்ணி அப்படின்றாங்க. ஏம்மா உன்னால் அவங்ககிட்ட பேச முடியல அப்படின்னு மீனா கேட்கும்போது, அதை எப்படி நீ பேச முடியும், எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குது, இப்போ போன வாரம் வரைக்கும் எனக்கு பிடிச்சவர்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசினேன், இந்த வாரம் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சவர்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட பேசுறது, அது எனக்கே என் மேலே இருக்க வேல்யூவை கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது, போன வாரம் ஒருத்தர்கிட்ட இந்த வாரம் ஒருத்தர்கிட்டன்னு போது அது எனக்கே ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. லைக் இப்போ வந்து அதுக்குன்னு நான் வந்து அவன்கிட்ட தான் பேசணும், குமர கூட தான் நான் பேசணும்னு சொல்ல விரும்பலை, ஆனால் ஒரு வாரம் இவன்கிட்ட பேசி அடுத்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே அதுக்கு அடுத்து இன்னொருத்தங்கிட்ட பேசணுன்றது கரெக்டாக இல்லை. லைக் அது பேரண்ட்ஸ் புரிஞ்சுருந்துருக்கலாம். ஏன்னா ஒருத்தனை இப்போ அவங்க வந்து குமாரை லவ் பண்ணணும்னு சொல்ல, ஆனால் அந்த குமாரை மறக்கிற ஒரு பீரியட் வேணும் இல்லையா, குமாரை மறந்து அடுத்த லைஃப்க்கு போகிற மூவ் ஆன் பண்ணியிருந்தால் பரவாயில்ல, உடனே நடக்கும்போது அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம அரசி சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ எந்த தப்பும் பண்ணலை, நீ குற்ற உணர்வே உனக்கு வேண்டாம், அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கின்னு தெரியும், ஆனால் அதையெல்லாம் அப்படியே மாற்றி அவன் ரொம்ப நல்லவன் மாதிரி 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணுன்ற மாதிரி உன்னை ஏமாற்றி அவனை லவ் பண்ண வச்சிருக்கான், அவனுக்கு தான் அந்த குற்ற உணர்வு இருக்கணும், அவனை மாதிரி ஒரு பொறுக்கி வந்து நீ லைஃப்ல இருந்து தூக்கி போட்டுரு, அவனை பற்றி யோசிக்கவே யோசிக்காது, ஏன்னா நீ பண்ணது தப்பே கிடையாது, உனக்கு குற்ற உணர்வே வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சதீஷ் ரொம்ப நல்ல பையமா, அவனை பார்த்தாலே தெரியுது, நம்ம குடும்பத்துக்கும் சரி எல்லாருக்கும் நல்ல மரியாதை கொடுத்து உன்னை நல்லா பார்த்துக்கிற பையனா தெரியுதுமா, அவர்கிட்ட நல்லா பேசிக்கோ அப்படின்ற மாதிரி மீனா அட்வைஸ் கொடுத்துட்டு போறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலாமா வேணாமா, வீட்டுக்கு போனால் பஞ்சாயத்து ஆயிருமா, நம்ம அப்படியே அம்மா வீட்டுக்கு ஓடிடுவோமான்ற மாதிரி அப்படியே பயந்துட்டு இருக்காங்க. சரி அப்படின்னு வீட்டுக்கு வரும்போது, எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இப்போ ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம பாண்டியன் சொல்கிறது இவங்க காதில் கேட்குது. ஐயோ ஹோட்டல் பற்றி போட்டு கொடுத்துட்டா போல இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டே வராங்க. வந்ததும் தோ வந்துட்டா பத்தியா, ஏமா உனக்கு எப்போதுமே இப்படி தான் வேலை லேட்டாக முடியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. இவங்க நம்மளோட கோமதி இருந்துட்டு, என்ன எவ்வளோ லேட்டாக விடுறாங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு,
நீ சொல்றியா இல்லைனா நான் வந்துட்டு நான் நம்ம சரவணன் சொல்லட்டுமா அப்படின்றாங்க. ஓ இவங்க லேட்டாக வந்ததுக்கு தான் எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்றது நம்மளோட தங்கமயிலுக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் மயில் கேட்குறாங்க, மாமா நான் வரும்போது ஏதோ ஹோட்டல்னு என்னோ பேசிட்டு இருந்தீங்களே என்ன மாமா அப்படின் போது, இல்லைம்மா இவங்கெல்லாம் கோவில் போகணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் வந்துட்டு நான் ரூமும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன், போகிற வர ட்ராவல்ஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன், சாப்பிட்றதும் வந்துட்டு அங்கேயே ரூம் இது இருக்குமா, கிச்சன்லாம் இருக்குது, அங்கே சமைச்சு சாப்பிட சொன்னால் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்றாரு. உடனே நம்மளோட கதிர் இருந்துட்டு, ஆமாம் டெய்லி தான் வீட்டில் சமைக்கிறாங்க, ஒரு 4 நாள் அங்கே ஹோட்டலில் சாப்பிடட்டுமே அப்படின் போது, ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம பாண்டியன் சொன்னதுமே கதிர் கேட்குறாரு, உடம்பு கெட்டு போயிருமா இல்லை பணம் வேஸ்ட்டாக போயிருமா அப்படின்ற மாதிரி கேட்டதோ, இவ்வளோ செலவு பண்ண எனக்கு பண்ண தெரியாதடா அப்படின்றாரு பாண்டியன். அப்போ செந்தில் சொல்கிறாரு, அப்போ ஆள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, சமைக்கிறதுக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, அவங்க சமைச்சு கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் கோமதி வேண்டாம் வேண்டாம் நானே சமைச்சுக்கிறேன்னு அப்படியே சலிப்பாக சொன்னதும், வேணாம் தாயே நீ சமைப்ப, அப்புறம் நாளைக்கு நான் தான் கொடுமைப்படுத்திட்டேன்னு சொல்லுவேன், நான் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க அந்த கோவில் போகிற பிளான் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ராஜி கேட்குறாங்க, அக்கா நீங்களும் எங்கள் கூட வாங்கக்கா, ஜாலியாக இருக்கும், நாங்கள் போகிறோம் 4 பேர் போனோம் நீங்களும் வாங்கக்கா அப்படின் போது, ஸோ கோமதி இருந்துட்டு ஆமாம் இவ தான் ஊர்லேயே இல்லாத ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாள், ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் தர மாட்டாங்க, அப்படி ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கா, இவ எங்கே வரப்போறா அப்படின் போது அப்படியே முழிக்கிறாங்க நம்மளோட மயில் என்ன சொல்கிறதுன்னு. ஸோ சரவணன் அந்த இடத்துல இருந்துட்டு எப்போ மயில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதோட அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க நம்ம தங்க மயில். ஸோ அதோட எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, அவர் வீட்டில் சொல்ல போகிறதெல்லாம் கிடையாது. என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த வேலையை விட்டு நின்னுரு அப்படின்றதான் சொல்லுவார். பட் வீட்டில் வேறு ஏதாவது ரீசன் சொல்லிக்கலாம், இந்த வேலை கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறியா, இந்த வேலைக்கு இனிமேல் போக மாட்டேன்றத சொல்லு அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்க போகிறாரு. பட் மயில் இருந்துட்டு போட்டு கொடுத்துட்டாரோ அப்படின்ற மாதிரி சஸ்பென்ஸ் தான் நம்மகிட்ட முடிக்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.